பிரேக்ஃபாஸ்ட்னாவே இட்லி, தோசை, பூரி, பொங்கல், சப்பாத்தி அப்படின்னு ரொட்டீனாக சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சுன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு சீஸி கார்ன் டோஸ்ட் செஞ்சு கொடுங்க. யம்மியாகவும் இருக்கும், டம்மி ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஆஃபீஸ் கோயிங்காக இருக்கட்டும், ஸ்கூல் கோயிங்காக இருக்கட்டும், காலேஜ் கோயிங்காக இருக்கட்டும், யாருக்கு வேணாலும் இந்த ரெசிபியை இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு பேக் பண்ணி கொடுத்துடலாம். அண்ட் ரெசிபி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். HeyAmigos, இந்த சீஸி கார்ன் டோஸ்ட்டுக்கு பெரிய இன்க்ரீடியன்ஸ்லாம் ஒன்றும் தேவையில்லை. தேவையானதெல்லாம் சிம்பிளானது தான். இதுக்கு கொஞ்சம் பாயில்டு கார்ன்ஸ் எடுத்துக்கணும். அதாவது நார்மல் ஸ்வீட் கார்னை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் கொஞ்சமாக பிரெட்ஸ் அண்ட் கொஞ்சமாக வந்து மொசரல்லா சீஸ் வந்து உங்களுக்கு மொசரல்லா பிடிக்கும்னா அதை எடுத்துக்கோங்க. இல்லை நார்மல் ப்ராசஸ் சீஸ் கூட எடுத்துக்கலாம். ஜஸ்ட் அந்த கூயி டெக்ஸ்சர் வேணுன்றதுக்காக நான் மொசரல்லா சீஸ் எடுத்துக்கேன். அண்ட் கொஞ்சமாக ஃபைன் சாப் பண்ண க்ரீன் சில்லிஸ் வந்து நம்ம ராவாக தான் போட போகிறோம். ஸோ அதனால் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அண்ட் கிரேட் பண்ண கார்லிக், பூண்டை வந்து நல்லா தோல் உரிச்சிட்டு நல்லா சீவி எடுத்துக்கிட்டேன். அண்ட் கொஞ்சமாக வந்து ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் அண்டு ஆரிகானோ பேசில் இல்லை எந்த இட்டாலியன் சீசனிங் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் பாயில்டு கார்ன் கூட கிரேட்டட் கார்லிக் இருக்குல்ல, அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நான் கார்லிக் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து எனக்கு கார்லிக் ஃப்ளேவர் பிடிக்கும். உங்களுக்கு கார்லிக் ஃப்ளேவர் பிடிக்கலன்னா நீங்கள் கொஞ்சம் குவான்டிட்டி கூட எடுத்துக்கிட்டால் போதும். அண்டு நல்லா ஃபைன் சாப் பண்ண க்ரீன் சில்லிஸ் வந்து ஒரு 3 நம்பர்ஸ் போல் எடுத்துக்கிட்டேன். மீடியம் சைஸ் க்ரீன் சில்லி தான். அண்ட் வந்து மெயனீஸ் வந்து இதுக்கு தேவைப்படும். நான் இன்க்ரீடியன்ஸில் சொல்ல மறந்துட்டேன். இது வந்து பிளெயின் மெயனீஸ். நீங்கள் கார்லிக் ஃப்ளேவர் எடுத்துக்கினாலும் எடுத்துக்கலாம், இல்லை எக் மைனீஸ் அந்த மாதிரி எந்த ஃப்ளேவர் மைனீஸ்னாலும் எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மொசரல்லா சீஸில் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி மட்டும் நான் இப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மீதி வந்து நம்ம பிரெட் டோஸ்ட் பண்ணும்போது மேலே வந்து நம்ம டாப் பண்ணி போட்டுக்கலாம். ப்ராசஸ் சீஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை நார்மலாக இருக்கிற சீஸ் க்யூப்ஸு, சீஸ் ஸ்லைஸ் எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் மொசரல்லா சீஸ்னால் வந்து அந்த கூயி டெக்ஸ்சர் வரும், சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அந்த பீஸா ஃபீல் வரும்ன்றக்காக நான் மொசரல்லா எடுத்துக்கிறேன். பட் நீங்கள் எனி டைப் ஆஃப் ப்ராசஸ் சீஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஆட் பண்ண மிக்சர்லாம் ஒன்றா பிளெண்ட் ஆகிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் மேயோ நீங்கள் கெச்சப் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை மேயோ ப்ளஸ் கெச்சப் கூட நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணணும்னு நினச்சாலும் வெஜ்ஜீஸும் ஆட் பண்ணிக்கலாம். எனிதிங் ஆஃப் யுவர் சாய்ஸ். பேஸ் ஃபார்மேட் இதுதான். இதுக்கு மேலே நீங்கள் என்ன க்ரியேட்டிவாக ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இனி இதை பிரெட் மேலே வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். லைக் நம்ம ஜாம், பீனட் பட்டர்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இதை அப்படியே வச்சு நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இதுக்கு கூட நீங்கள் வந்து ஒயிட் பிரெட் வேண்டாம், இல்லை நான் ஹெல்தி ஆப்ஷன் டயட் ஆப்ஷனுக்கு போகிறேன் அப்படின்னா நீங்கள் ப்ரௌன் பிரெட் கூட எடுத்துக்கலாம். எனிதிங் ஆஃப் யுவர் சாய்ஸ். இன்கேஸ் நீங்கள் வந்து டயட்டில் இருக்கீங்கன்னா உங்களோட சீஸ் குவான்டிட்டி மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. மற்றதெல்லாம் வந்து இதில் ஹெல்தி ஆப்ஷன் தான். அண்ட் எஸ், இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க உங்கள் ப்ரெட்டில். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெட் மேலே கூட கொஞ்சம் நம்ம சீஸ் போட போகிறோம். ஏன்னா நான் இது இனிஷியலாக நான் சொன்ன மாதிரி இது சீஸி கார்ன் டோஸ்ட் மேலே நிறையா சீஸ் இருக்கும். நீங்கள் டயட்டில் இருக்கீங்க, ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கீங்கன்னா உங்கள் சீஸ் குவான்டிட்டி மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை இன்ஸ்டெட் ஆஃப் மொசரல்லா சீஸ் ப்ராசஸ் சீஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து உங்களுக்கு கேலரிஸ் கம்மியாக இருக்கும். சீஸ் வந்து நான் கிரேட் பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இனிஷியலாக அது சொல்ல மறந்துட்டேன். ஸோ நீங்கள் பிளாக் சீஸ் ஏதாவது எடுக்கிறீங்கன்னா கிரேட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அண்ட் ஃபைனலாக அதுக்கு மேலே வந்து சீசனிங் போட போகிறோம். எனக்கு ஆரிகானோ ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னால நான் அதை நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் ஆஃப் சீசனிங் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. லைக் தைம், பார்ஸ்லி அண்ட் பேசில் எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதில் நான் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சீசன் பண்ணுறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து கம்மியாக தான் சேர்க்கணும். மேக் ஷுர், ஏன்னா நம்ம வந்து க்ரீன் சில்லியும் வந்து ஃபைனாக சாப் பண்ணி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட காரமே இருக்கும் நல்லா. அதனால் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து கொஞ்சம் மைல்டாக ஆட் பண்ணுங்க. இல்லை நீங்கள் வந்து ஹாட்டாக ஸ்பைஸியாக நிறையா சாப்பிடுவீங்கன்னா தாராளமாக சில்லி ஃப்ளேக்ஸ் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட், ஃபில்லிங் ரெடி. இப்போ ப்ரெட்டை டாஸ் பண்ணி எடுத்தானா நம்மளோட ரெசிபியே முடிஞ்சுது. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு ப்ரெட்டை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு லெட்டு போட்டு மூடி குக் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களோட சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் குக் ஆனால் போதும். நம்மளோட கார்லிக் அண்ட் க்ரீன் சில்லி வந்து ஃபைனாக சாப் பண்ணியிருக்கறதுனால சீஸ் மெல்ட் ஆகிற டைம்லேயே அதுவும் வந்து குக் ஆகிடும். மேக் ஷோர் ஃப்ளேம் வந்து சிம்மில் இருக்கணும். இன்கேஸ் நீங்கள் ஹையில் வச்சிட்டிங்கன்னா உங்களோட ப்ரெட்டோட பேஸ் வந்து பேர்ன் ஆகிடும், பட் சீஸ் மெல்ட் ஆகிருக்காது. ஸோ சிம்மில் இருக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறந்துடாதீங்க. அண்ட் ஃபைனலி நம்மளோட சீஸ்லாம் மெல்ட் ஆகி எவ்வளோ சூப்பராக குக் ஆகிருக்கு பார்த்தீங்களா. நீங்கள் இப்படியே கூட சர்வ் பண்ணலாம், இல்லை இது மாதிரி கட் பண்ணி கூட சர்வ் பண்ணலாம். சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி எவ்வளோ கூயாக வந்திருக்கு பாருங்கள். சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபியில் அண்டர் 3-4 மினிட்ஸ்லேயே வந்து மொத்த வேலையும் செஞ்சு முடிச்சிடலாம். அண்ட் இது பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன் இல்லைனாலும் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிட்லாம், இல்லை டின்னர் பார்ட்டி கான்டாக்ட் பண்ணுறீங்கன்னா அது ஸ்டார்டராக கூட சர்வ் பண்ணலாம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ் அண்ட் ஃபர்தர்மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு என் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபார் நோட்டிஃபிகேஷன். ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு காமெண்ட் பண்ணுங்க. See you in the next video. Bye.